அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும். இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்தில் தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். நினைச்ச காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். 10ல் குரு பகவான் இருக்கிறதால பதவி மாற்றமும் இடமாற்றமும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். கண்டகச்சனியின் ஆதிக்கம் வலிமை இழக்கிறதால மனதில் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கூட்டாளிகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் அவர்களிடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிறது தான் நல்லது. உங்களுக்கு குரு செவ்வாய் சேர்க்கை இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவும் செவ்வாய் இணைஞ்சு தொழில் ஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதால ஓரளவு நன்மை அப்படிங்கிறது உண்டு. தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புகழ்மிக்கவர்களால் கௌரவப்படுத்த போகிறாங்க உங்களை. அதனால் இன்னும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். பாதியில் நின்ற கட்டிட பணி எல்லாத்தையும் மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதற்குண்டான பொருளாதார உதவியும் உங்களுக்கு சேரும். நீங்கள் தேர்ந்தெடுத்த காலம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இடம் வாங்குறது இல்லை ஒரு கொள்ளை வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. அதனோட தாய் பத்திரத்தெல்லாம் சரியாக இருக்கா, அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு வாங்கிக்கிங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டு வந்த தொழிலாளர்கள்லாம் அவர்களை விலக்கிட்டு புதிய தொழிலாளர்களை வைக்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. உத்தியோகத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் ஆடி மாதம் 5ஆம் தேதியே புதன் வக்கரம் பெறுறாரு. உங்கள் ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்கரம் பெறுறதால விரயங்கள் அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிரடியாக உங்களுக்கு வீடு மாறணும், இடமாற்றம், வேலையில் மாற்றம் வரணும், வெளியூருக்கு போய் செட்டில் ஆகணும், இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய மாற்றம், பிள்ளைகளோட படிப்புக்காக வெளியூர் சென்றிருந்தீங்க அப்படின்னா அந்த சொந்த ஊர் குடியேறணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறலாம். சகோதரர்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். இந்த ஆடி மாதத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள்லாம்
வரலாம். அந்த அழைப்பை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கோ அல்லது உங்களோட இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்காது. ஆரோக்கியத்துக்காக ஒரு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். சாதாரண சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னு இருப்போம், அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடலாம். அதனால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கும்பராசியில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு சனி. அது சப்தமஸ்தானத்தில் சனி செஞ்சரிக்கும் போது அது வலிமையிலேருந்து வக்கரம் பெறுவது உங்களுக்கு நன்மைகளை அதிகம் வழங்கும். எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் விலகி சென்ற சொந்தங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு கை நழுவி போன ஒப்பந்தங்கள், கை நழுவி போன சொத்துக்கள் இதெல்லாமே மீண்டு வரும். பயணங்கள்லாம் உங்களுக்கு பலன் தருவதாக தான் இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. உத்தியோகத்திலலாம் சக பணியாளர்களையும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலைகளையும் சரியாக முடிச்சு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களிடத்துல உங்களுடைய வேலையை ஒப்படைச்சிட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக்குங்க. சனிக்கிழமை தோறும் சனி கவசம் படித்து சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. சந்தோஷம் அதிகரிக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு ஆடி மாதம் 16ஆம் தேதியே சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வராரு. தொழில் முயற்சியில் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானம் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அதனால் சுக்கிரன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேன்மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழிலில் சேரும். தொழிலை விரிவு செய்யணும், தொழில் கிளை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முயற்சியில் எல்லாத்தையும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அதற்கு தகுந்த பணம் அப்படிங்கிறது சேரும். இந்த மாதத்தில் உத்தியோகத்திலலாம் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேலை செய்வீங்க. அதனால் உயரதிகாரிகளோட நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உயரதிகாரிகளோட நம்பிக்கைக்கு நீங்கள் ஆளாக இருப்பீங்க. தொழில்துறையில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பணியாளர்கள்லாம் பக்கபலமாக இருப்பாங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனால் கையிருப்பு எவ்வளவு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆபரணங்களை மாற்றிக்கிறது நல்லது. குடும்பத்தோட ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க இந்த ஆடி மாதத்தில். அதேமாரி குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனை எல்லாத்தையும் நிறைவேற்றி வருவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடைபெறாத இருந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. மாணவர்களுக்கெல்லாம் பெற்றோரோட ஆதரவும் ஆசிரியர்களோட ஆதரவும் கிடைக்கிறதால கல்வியில் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தில் விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியிலலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு போட்டிகளில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் விதமும் தோல்வியை சந்திச்சாலும் அது தைரியத்தோடு எதிர்கொண்டு போராடக்கூடிய திறமையும் உங்களிடத்துல பிறக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அதேமாரி ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து முருகனை மனதார வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயத்திலையும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் சரி கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் சற்று பொறுமையே கடைபிடியுங்க. பௌர்ணமி நாட்களில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு கிரிவலம் செல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கிரிவலம் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதிரி சனிக்கிழமையில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.